போரில்லாத நல்லுலகம் வேண்டும் என்பது ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவருடைய கனவு. உலகிலே போர் என்பது இருக்கவே கூடாது. உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், உலகம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. அதை எப்படி செயல்படுத்துவது? ஒரு மனிதன், தனி மனிதனிடத்திலே ஒரு அமைதி இருந்தது என்றால் அது தானாகவே குடும்பத்திலே அமைதி ஏற்படும், சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும். மனிதன் அந்த அமைதியை தேடிதான் நாடிக்கொண்டிருக்கின்றான், நிம்மதியைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உண்மையாகவே மனதை எதுபோல எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதை சீரமைக்க முயற்சி செய்யாமல் அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் மனம் தானாகவே சரியாகிவிடும். ஏதேனும் முயற்சி செய்தோம் என்றால், தியானம் செய்தோம் என்றால் அந்த அமைதி கிடைக்கலாம். ஆனால் அது நீடித்த நிலைத்த அமைதியாக இருக்காது. ஆனால் மன உணர்வுகளை எதிர்த்தோ அல்லது மனதை சீரமைக்கின்றேன் என்ற ஒரு முயற்சி செய்தோம் என்றால் அங்கேதான் சிக்கல் தூங்குகின்றது. அங்கே எந்தவித முயற்சியும் செய்யாமல் அது அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், அதை ஒரு ஆறு போல் ஓட விட்டோம் என்றால் அங்கே மனம் தானாகவே தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்கின்றது. அந்த அருள் தந்தை அவருடைய கண்ட கனவு இதன் மூலமாக எதிர்காலத்திலே நிறைவேறும். எத்தனை தனி மனித உள்ளங்கள் இதை புரிந்து கொண்டு தன்னுடைய அகத்தை சீரமைக்க எந்தவித போராட்டமும் இல்லாமல், தன்னுடைய அகத்தோடு முரண்பாடு இல்லாமல் இருந்தார்கள் என்றால் அது விரைவாக நடைபெறும். அதிலே சந்தேகமே கிடையாது. ஆகவே மனதை பொறுத்தவரை நமக்கு அங்கு வேலையே கிடையாது. நாம் உண்மையாகவே செயல் புறத்தில் தான் செய்ய வேண்டும். செய்வதற்கு நிறைய இருக்கின்றது. எத்தனையோ இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். செயல் செயல் செயல். வெறுமன பேசி கொண்டிருப்பதை விட அந்த செயல் செய்வதுதான் முக்கியமானது. அதற்கு அகத்திலே ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்கும்.